எங்கே ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூலூரில் இருக்க பழமையான சிவன் கோயில் கும்பாபிஷேகம் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் நேரமாக எழுந்து போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிவிட்டு நைட்டு படுத்தோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சிட்டு எல்லோரும் குளிச்சு கிளம்புறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சிம்பிளாக உப்புமா பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் கோவில்கிட்ட போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா வெயில் சரியான கூட்டம், வேறு லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. கோவிலேருந்து வெளியில் ரொம்ப தூரம் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து நான் வெயிலில் லைனில் நின்றுக்கிறேன், நீங்கள் போய் நல்லா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நாங்கள் போய் ஓரமாக உட்காந்து இந்த ஜூஸையும் வாங்கி கையில் கொடுத்து விட்டாரு. சரி நாங்களும் வாங்கி குடிச்சிட்டு, இந்த முருகர் பாருங்க ரொம்பவே அழகா மயிலோட வரைஞ்சிருக்காங்க. ரோட்ல முன்னாடி நாளே வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் அதெல்லாம் பார்த்துட்டு லைன் கிட்ட போயிடுச்சு. அப்போ போய் நின்னோம். இந்த கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஏரி இருக்குது. இங்கே வந்து திதி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி லைன் தான் கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிலில் பார்த்தீங்கன்னா லைனில் நின்று நடந்துக்கிட்டே இருந்தோம். கோவில் பக்கத்தில் போனோடனே ஸ்லிப்பராக ஓரமாக விட்டுட்டு உள்ளே போயிட்டோம். ஆக்சுவலாக வெளியே வந்து பார்க்கும்போது கவசனியோட செப்பல் வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாவம் என் பொண்ணு செப்பல் இல்லாமல் இந்த வெயிலில் கொஞ்சம் தூரம் நடந்து தான் வந்துச்சு. உள்ளே போனோடனே டக்குன்னு சாமி பார்த்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ளே போனோம். ஆனால் வெளியில் தான் லைனுன்னு பார்த்தா உள்ளேயுமே லைன் இருந்தது. ஆனால் லைன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆனிச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா முருகர் எல்லா சாமியுமே இருந்தாங்க. ஒன்று ஒன்றா பார்த்துட்டு சாமியுமே நல்லா தரிசிச்சிட்டோம். சாமி பார்த்தது வந்து வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணல. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ வீடியோலாம் எடுக்கல. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோன்ற பயம் வேறு இருந்தது. ஆனால் அது யாரும் எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த சாமி மட்டும் நான் வீடியோ எடுக்கல. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சூலூரில் இருக்குது. சிவன் கோவில். வைத்தீஸ்வரன் உடனமர் தையல் நாயகி அம்பாள்னு நினைக்கிறேன் நேம். ரொம்பவே பழமையான கோயில். 18ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கோவிலாமா. இந்த கோவிலுக்கு போனால் தீராத நோயும் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கரிகால சோழன் எது கட்டினார் அப்படின்னா, அவருக்கு இருக்க தோஷம் விலகிறதுக்காக கொங்கு நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சிவன் கோயில் கட்டினாராமா. அதில் ஒரு கோயில் தான் இதுவாமா. அதுக்கப்புறம் இதை திரும்ப திருத்தி எடுத்து வடிவமைச்செல்லாம் கட்டியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரோன் வந்து மேலேருந்து கீழே இறக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இறக்கும்போது அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அங்கே இருக்கவங்க. ஸோ ஹஸ்பண்டு போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய ட்ரோன் எங்கடா பறந்துச்சு, எப்படா வீடியோ எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். சரின்னு கோயிலில் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் லைனாக கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் வந்து கோயிலில் வந்து வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாமி தனித்தனியாக இருக்கும் இல்லையா, தட்சணாமூர்த்தி, காலபைரவர் எல்லாமே உள்ளே இருக்குது. ஆனால் எந்த சாமிக்கு மேலேயுமே அந்த நேம் எழுதியிருப்பாங்க இல்லையா, காலபைரவர், தட்சணாமூர்த்தி, துர்க்கை அந்த மாதிரி எதுவுமே எழுதலை. ஸோ அந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது சித்திரை கத்திரி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதனால் அது முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லி நல்ல நாளாக பார்த்து நேற்று பண்ணிட்டாங்க போல இருக்குது. நேம் எழுதாதனால என்ன சாமின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா வந்து காலபைரவர், தட்சணாமூர்த்தி கண்டுபிடிச்சிட்டேன், துர்க்கை தெரியும், விநாயகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகர் தெரியும், அதுக்கப்புறம் சரஸ்வதி இருந்தாங்க, அம்பிகை இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், மாரியம்மன்ற மாதிரி இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, லட்சுமி அம்மாலாம் என்ன நேம் எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் மெயின் சிவன் சன்னதிக்கு பின்னாடி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருந்தது. அது வந்து எனக்கு மேக்ஸிமம் 99% வந்து சண்டிகேஸ்வரர் அப்படின்றது என்னோட தாட்டு. அது கரெக்டாக என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே நேம் இல்லாதனால எனக்கு தெரியல. பட் சண்டிகேஸ்வரர் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ அது கும்பிட்டுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த 63 நாயன்மார்கள் இல்லையா, அவங்களுமே இருந்தாங்க. எல்லாமே நல்லா பார்த்து சாமி கும்பிட்டு, ஆக்சுவலாக அங்கேருந்து நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன். லைவ் போட்டு லைவில் எல்லாமே சொல்லியிருந்தேன், சாமி பற்றி, கோவில் பற்றி எல்லாம் நான் ஹஸ்பண்ட் எல்லாமே சொன்னோம். பட் ஆனால் அந்த லைவ் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வாய்ஸ் எதுவுமே கேட்கல. வாய்ஸே கேட்காத ஒரு இதை வந்து யார் பார்ப்பீங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோன்னு எதுவுமே தெரியாது. அந்த லைவ் பார்த்துட்டு வாய்ஸே இல்லாமல் என்னமா லைவ் போட்டிருக்க அப்படின்னு யாராவது திட்டிருந்தீங்கன்னா ஐம் ஸோ சாரி, தெரியாமல் போட்டேன், மன்னிச்சிருங்க. நான் சரியாக செக் பண்ணலை. கோவில் உள்ளெல்லாம் சாமி கும்பிட்டு அடுத்து வெளியில் வந்தால் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி முதலாம் கட்ட பூஜை, 2ஆம் கட்ட பூஜைன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க இல்லையா, யாக வளர்த்துற மாதிரி அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல சாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த கண்கோடி வேணுன்ற மாதிரி அந்த இடத்த விட்டு நகரவே முடியல. அவ்வளோ அழகாக இருந்த சாமி சிலை அவங்க பண்ணியிருந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன், எங்கள் அம்மா வீட்டில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தா அந்த பூஜை பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த செங்கல் வச்சு பண்ணியிருப்பாங்களே, அது வந்து மழை பெஞ்சு ஒரு துளியாவது அது மேலே பட்டாதான் அதை வந்து இடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு அது தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சூலூரில் வந்து கொஞ்ச நாளாக மழையே இல்லை. கோயம்புத்தூரில் உக்கடத்தில் பெஞ்சது, இந்த பக்கம் பல்லடம், காந்திபுரம் எல்லா இடத்துலையும் பெஞ்சது. ஆனால் சூலூரில் மட்டும் மழையே இல்லாமல் இருந்துச்சு. இந்த கும்பாபிஷேகம் பண்ண அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சூலூரில் சரியான மழை. எல்லாம் சிவமயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சிவனோல் கிடைக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.